ஹாய் ஏன் ஸ்குவாட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் அக்கங்கள். எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஏன் ஸ்குவாட், இன்றைக்கி எங்கே வந்திருக்குறோன்னா, நம்ம ஊருக்குள்ளே நம்ம ஊருக்கு கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஏரிக்கரை தான் வந்துருக்குறோம். இந்த ஏரிக்கரை எப்படி சொல்கிறது, மறக்க முடியாத ஒரு தருணம். மறக்க முடியாத தருணம் என்னென்னா, அப்படியே உங்களுக்கு இந்த விளாகில் அப்படியே போக போக சொல்கிறேங்க. அது ஒருமா நீங்கள் பாருங்கள் இந்த ஏரிக்கரையை. இதனால ஏரிக்கரை நம்ம ஊரில் நிறைய ஏரிக்கரை இருப்பீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க, எனக்கு தெரியுது. ஒன்றும் இல்லைங்க, என்ன பண்ணுறது, இப்போ நெக்ஸ்ட்டு விலாக் வந்து வேறு இடத்துக்கு ஒரு பெரிய ட்ரிப்பு போகலான்னு ஒரு ஐடியா. உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன். இது என்னென்னா, அப்படியே கொஞ்சம் வீட்டில் இருந்தோம். என்னடானா அப்படியே கொஞ்சம் இருக்கும்போது நம்ம அண்ணன் தெரிஞ்ச ஒரு ஊருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் அவரே வந்தார். அவர் மீன் பிடிக்க எல்லாம் அதெல்லாம் போவார். சில அப்படியே ஒரு போய்ட்டு வரலான்னு கேட்டார். அப்படியே வந்தோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, நம்ம குளிச்சோம் அங்கே கிணத்துல, அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க. அப்படியே பார்க்கலாம் வாங்க. அந்த மீன் பிடிக்கிறது நம்ம அப்படியே பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இன்னொரு இடத்துக்கு போகலான்னு, இதே வீடியோவில் கண்டினியூ பண்ணலான்னு அப்படியே போனால் சொல்கிறீங்க என் ஸ்குவாட். அப்படியே உங்களுக்கு காட்டுறேங்க என் ஸ்குவாட். என்ன வீடியோனா, இங்கே பாருங்கள், இந்த வலையை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன வலைன்னு. விசிறி வலை. இந்த வலையில் தான் இப்போ நம்ம இங்கே வந்து மீன் பிடிக்க போகிறோம். யாருன்னா நம்ம அண்ணன் இவர் தான். வீட்டுக்கு வலையை வலையை எடுத்துன்னுக்கிறாரு, வலை போட்டது. வாங்க அப்படியே நம்ம மீன் விசிறி வலையில் வலை போட்டு எடுக்கிறோம் இல்லைங்க, அதை அப்படியே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள் என் ஸ்குவாட். இப்போ அவர் வந்து வலை போட போகிறாரு. நம்ம விசிறி வலை சொன்னோம் இல்லைங்க, அந்த வலை போட போகிறாரு. அப்படியே நம்ம அங்கே கிட்ட போய் உங்களுக்கு காட்டுறீங்க. இங்கேருந்து ஒரு வீடியோ, அங்கேருந்து ஒரு வீடியோ போய் அப்படி எடுக்கலாம். அப்படியே எனக்கு காட்டுறேன் பாருங்கள் என் ஸ்குவாட், இந்த விசிறி வலை எப்படின்னு. ஏன் ஸ்குவாட், மீன் போட்டது எதுவும் கிடைக்கல. 2 டைம் 3 டைம் போட்டு பார்த்தோம், எதுவும் இல்லை. இப்போ அதனால் நம்ம வலையை போட்டு நம்ம மீனை பிடிச்சி பார்த்து தர போகிறோம். இப்போ ஏன் ஸ்குவாட் இப்போ போகலாம் பாருங்கள், எப்படி மீன் கிடைக்கும் போது மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் போடுறேன். சோலி முடிச்சு. எதுவும் கிடைக்கலைங்க இந்த மாதிரி. ஃப்ளாஷ்பேக். எப்படி மீன் கிடைக்கும் போது மட்டும் பாருங்க. வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, அவ்வளோதாங்க. இங்கேருந்து இப்போ கிளம்பலாம் வாங்க, அப்படியே போகலாம் சொல்லி. நான் மறக்க முடியாத தருணம்னு சொன்னேன் இல்லைங்க என் ஸ்குவாட். என்னென்னா, நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது அப்படியே அப்படியே ஃப்ளாஷ்பேக் நினச்சி பாருங்கள். சின்ன வயசில் இருக்கும்போது இந்த இடத்துல தான் நம்ம வீட்டுக்கு அப்படியே நம்ம பின்னாடி, நம்ம ஊருக்கு பின்னாடி இருக்கிறது இந்த ஏரிக்கரை. அங்கேருந்து வீட்டில் இருந்து ஓடி வந்து அப்படியே இங்கே குளிச்சுட்டு, அப்போ அந்த டைம்லலாம் பயப்படுவாங்க இல்லைங்க. அந்த டைம் தண்ணியெல்லாம் அதிகமாக இருக்கும், நீச்சலெல்லாம் தெரியாது, பசங்க எங்கே போய் தண்ணியில் மூழ்கிறவங்களோன்னு ஒரு பயம். அதனால் அந்த டைம்லேயே பசங்க கூடலாம் ஓடி வந்து இந்த ஏரிக்கரையில் தான், இந்த இடத்துல தான் அப்படியே நம்ம குளிப்போம். அப்போல்லாம் நீச்சலே தெரியாது, ஏதோ அரைக்குறைக்கு அப்படியே ஒரு தள்ளாடுவோம் தண்ணியில் வந்து. ஆனால் அந்த டைம் இன்னும் அதிகமாக இருக்கும் தண்ணி. இந்த டைம் கொஞ்சம் எல்லாம் போக அப்படியே கம்மியாகுது தானே தண்ணியெல்லாம். என்னடா இவ்வளோ ஒரு பழைய கால ஒரு 90s கிட்ஸ் எல்லாம் பேசுவாங்களா, அந்த மாதிரி பேசுன்னு கேட்டால் 90s கிட்ஸான்னு கேட்பீங்க. 90s கிட்ஸ் எல்லாம் இல்லை, 2K கிட்ஸ்க்கும் அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஒரு பழைய ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி தான் 2K கிட்ஸ் யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே 19s கிட்ஸும் கமெண்ட் பண்ணுங்கள் என் ஸ்குவாட். அப்படியே போகலாங்க நம்ம இப்போ இங்கேருந்து அப்படியே ஒரு வேறு இடத்துக்கு போய் அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. வேறு இடத்துனா இன்னொரு இந்த வீடியோ வரும். வேறு ஒரு இடத்துக்கு போகலான்னு சஸ்பென்ஸாக இருக்கட்டும், அங்கே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. ஏன் ஸ்குவாட், சஸ்பென்ஸ்னு சொல்லலைங்க. சஸ்பென்ஸ் வந்து எந்த இடம்னா, எங்கே வந்துருக்குறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தேன் எடுக்க
தேன் எடுக்க தான் வந்துருக்கிறோம். நம்மளும் நம்ம கலையில் அது நீங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடி பார்த்தீங்களா மீன் பிடிச்சோமே அவர் கூட தான் வந்துருக்கிறோம். அவர் தான் தேன் எடுக்க போகிறாரு. அவர் கூட அப்படியே முன்னாடி போயின்னுக்கிறோம். என்னடா ட்ரெஸ் எல்லாம் மாற்றினுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஏரியிலேருந்து வந்துருந்தேன் கூட எல்லாம் பின்னாடி எல்லாம் சேரெல்லாம் இது பண்ணி சட்டெல்லாம் சேராயிடுச்சு. அதனால் ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு அப்படியே போடுறோம். அந்த ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், சேரு ஃபோட்டோ அப்படியே இங்கே மேலே பார்த்துங்க முன்னாடி பண்ணிக்கிறோம். யாரா வீடியோ எடுக்குதுன்னு பார்த்தா இங்கே பாருங்கள். நானும் வேலைக்கு கிளம்பிட்டான்னு நினச்சோம். ஒரு நிமிஷம், வேலைக்கு கிளம்பிட்டான்னு நினச்சோம். பார்த்தா வீட்டில் வந்துருக்கிறான். ஒரு ஊரில் ஒரு ஃபங்க்ஷனு, அதனால போனேன்னா சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு என் கூட வந்துக்கிறான். எங்கடா போனால் வந்து வீட்டில் கேட்கும் போதுன்னா சும்மா வீட்டில் அங்கே ஃபங்க்ஷன் இடத்துல உட்காந்தானா. சரி அப்படியே கூப்பிட்டுட்டு ஈவினிங் வந்துட்டோம். வேலைக்கு போகலையா இன்றைக்கி, அப்படியே வந்துட்டோம். அந்த தேன் எடுக்கிற வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். ஏன்ஸோட அட்ரா அவ்வளோதான்டா. கத்தி எடுத்து போகிறேன்னு பார்த்தீங்களா, ஒன்றும் இல்லை. தேனெல்லாம் எடுக்கிறதுக்கு அது கொஞ்சம் பழங்கால ஆளுங்களாம் இருக்கிறாங்களா, தேன் எடுக்கிறதுக்கு அந்த எப்படி சொல்கிறது, புகைலாம் போட்டு தேனெல்லாம் இது பண்ணுவாங்க. மயக்கம் வர மாதிரி வச்சு தேன் பூச்சிக்கெல்லாம் மயக்கம் வர மாதிரி வச்சு அதெல்லாம் கீழே உழுந்துட்டப்பவும் அதுக்கப்புறம் தேன் எடுப்பாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் எடுக்க போகிறோம். வாங்க. அது இப்போது இலை க்ரீனரிக்கு இதில் க்ரீனரியில் எடுத்துகிட்டு கொஞ்சம் பற்ற வச்சு புகை வர வச்சு அது எல்லாம் பூச்சிக்களையும் கீழே உட்கார வச்சு சொல்கிற பாருங்க, கீழே உள்ள வச்சுட்டு மைக்கம் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க போகிறோம். வாங்க. ஏன்ஸ் கூட தேன் பிடிக்கலான்னு சொன்னலைங்க, மிஷின் ஃபெயில்டு. என்னடான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாம் காற்று வந்து புகை போட்டோம். காற்று வந்து மேலே போச்சுன்னா கரெக்டாக அந்த மரத்தாண்டு போச்சுன்னா மேலே ஏறி தேனை வந்து படிச்சிடலாம். கீழே போகுது. அதனால தேனை இது பறிக்க முடியல. அதனால் அப்படியே அங்கேருந்து வந்துட்டோங்க. அந்த வீடியோ அப்படியே உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். அந்த புகை வந்து எப்படி போகுதுன்னு அங்கே அந்த இடத்துல வீடியோ எடுத்தேன். அதுவும் இல்லாமல் இப்போது இந்த இடத்துலேருந்து வீடியோ காமிக்கிறேன். புகை வந்து மரத்துக்கு மேலே போகலைங்க. அதனால் இங்கேருந்து அப்படியே வந்துட்டோம். அதுதான் ஒரு வருத்தமான செய்தி. காலையில் மீனும் பிடிக்கல, இப்போது சாயந்தரம் இதுவும் தேனும் பிடிக்கல. என்ன பண்ணுறதுன்னு புரியல. வீடியோ அதுதான் ஒரு வருத்தமான செய்தி. அதனால் இப்போது இந்த வீடியோவை இதோட என் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லையும் தட்டிட்டுங்க. சொல்கிறேன் போடா.